இந்த இடத்தில் இந்த 2025வது ஆண்டிலே வந்த ஒரு புள்ளி விவரத்தை நான் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டில் இதுவரை கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நம்மிடம் இருக்கக்கூடிய மொத்த தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை வந்துட்டு 7520. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க வந்துட்டு மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்திலேயே 1000 இடங்கள் தான் இருக்கும். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் 7520 பழைய ஊர்கள், பழங்கால இடங்கள் வந்துட்டு பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கு. அதுல வைகைங்கிற ஒரு சின்ன நதியினுடைய கரைகள்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, பல்கலைக்கழகங்கள் இவங்கெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொல்லியல் ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட களங்களோட எண்ணிக்கை எத்தனை சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். 1 வேற, 2 வேற. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, நியாயமான ஒரு பதில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொல்லியல் களங்கள்ல 0.47% தொல்லியல் களங்களில் மட்டும்தான் தொல்லியல் ரீதியாக அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையை விட தொல்லியல் ஆய்வு நடக்காமலே அழிந்து போகக்கூடிய தொல்லியல் களங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பெருமையை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய தொல்லியல் துறைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுக்கும் நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரலாறு திரும்ப கிடைக்கும். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னா நம்முடைய வரலாற்றை நாமே அழித்தவர்களாக மாறிவிடுவோம்ங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நிலைமை.